வணக்கம். இயற்கை வழி வேளாண்மை உழவர் பாஸ்கர், காரைக்கால். இன்றைக்கி நம்ம பூங்கார் அறுவடை பண்ண வயலில் இருக்கோம். இங்கே பார்த்திங்கனாக்கா நம்ம என்ன விஷயம் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒட்டடை கலவை அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு மரபு வேளாண்மை முறை இருந்தது, உழவு முறை ஒன்று இருந்தது. அந்த முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இதை பற்றி பேசியிருந்தாலும் இதில் நிறைய நேரடி விளக்கம் இல்லாதனால அது ஒரு குழப்பமான ஒரு நிலையை மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த உழவு முறை, அந்த வேளாண்மை முறை என்பது சுத்தமாகவே நம்மகிட்ட வழக்கொழிந்து போய்விட்டது. அதை யாரும் இப்போ செய்வது இல்லை. இருந்தாலும் நாங்கள் இதை பற்றி கேள்விப்பட்டு எங்கள் அப்பா காலத்திலலாம் இதை செஞ்சுருக்கிறாங்க. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் செஞ்சுருக்கிறாங்க. அதை நம்ம இன்றைக்கி விட்டுட்டோம். மீண்டும் அதை அந்த ஒரு முறையை மீளுருவாக்கம் செய்து தொடர்ந்து நாங்கள் காரைக்கால் பகுதியில் செஞ்சுக்கிட்டு வரோம். அது இந்த ஆண்டு எங்களுக்கு மேட்டூர் அணை நீர் போதுமான அளவுக்கு கிடைத்ததுனால இதை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சிது. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒட்டடை கலவை முறைன்னு இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு பயன்படக்கூடிய 2 நெல் இருக்குது. 2 நெல்லை கலவை பண்ணி அதை விதைக்கிறதுனால தான் ஒட்டடை கலவை. அது எந்த நெல் கூட விதைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டடையான் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஒட்டடையான் என்று சொல்லக்கூடிய ஒரு நெல் ரகத்தோடு கலந்து விதைக்கிறதுனால ஒட்டடை கலவை என்று பெயர் பெற்றது. அதனால் பார்த்திங்கன்னா, அது கூட எந்த நெல்லை கலக்கிறோம் பார்த்திங்கன்னா, 60ஆங்குருவை பெரும்பகுதி கலந்துருக்கிறாங்க. பூங்கார் நெல்லையும் நம்ம கலக்கலாம். குறைந்த வயதுடைய, அது 90 நாள் 100 நாட்கு உள் வரக்கூடிய மரபு நெல் ரகங்களை எதாக இருந்தாலும் நம்ம அதை கூட நம்ம கலந்துக்கலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு பூங்காரை கலந்து விதைச்சோம். இந்த பூங்காரை கலந்து விதைக்கிறப்பே நாங்கள் ஒட்டடை யானையும் கலந்து விதைச்சோம். அதுக்கு பெயர் தான் ஒட்டடை கலவை. பூங்கார் 2 பங்கு, இந்த ஒட்டடையானை என்பது 1 பங்கு. நம்ம 3 பங்கும் வச்சுக்கலாம். 3 பங்கு பூங்காரையும் 1 பங்கு ஒட்டடையானையும் கலந்துக்கலாம். அது ரெண்டையும் கொட்டி கலந்துடணும். நம்ம விதையை ஊற போடும்போதே நம்ம 2 விதையும் கொட்டி கலந்துக்கணும். 2 விதையும் சம விகிதத்தில் கொட்டி கலந்துக்கிட்டு அந்த விதையை தான் நம்ம விதைக்கணும். அதை ஊற வச்சு நாற்று விட்டு பறித்து நட்டாலும் சரி, நேரடி விதைப்பு செஞ்சாலும் சரி. ஆனால் நாங்கள் நேரடி விதைப்பு தான் நாங்கள் பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு 100 நாளில் நாங்கள் பூங்காரை அறுவடை பண்ணிட்டோம். அதையும் நான் இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அந்த இதில் வேறு என்னெல்லாம் நடக்குதுன்றதை நேரடியாக நம்ம நிலத்தில் பார்த்துட்டு அதை நம்ம என்னன்றதை பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்திங்கனாக்கா, பூங்கார் அறுவடை ஆகிடுச்சு. பூங்காருடைய தாள்கள்லாம் இது இருக்குது பாருங்கள். இதுதான் பூங்காருடைய தாள். அதெல்லாம் இனிமேல் மீண்டும் உயிர் பெறாது. ஏன்னா அதனுடைய வயது முடிஞ்சு போச்சு. அதனுடைய ஆயுள் காலம் என்பது முடிஞ்சு போயிடுச்சு. அதனால் அது மீண்டும் நமக்கு துளிர் விடாது. அதுலேருந்து அதனுடைய தாளும் மென்மையானதாக இருக்கிறதுனால வயலில் மடித்து போயிடும். பாருங்கள், இதெல்லாம் மடிச்சுக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இது மடித்து போயிடும். இது போல் மடித்து போயிடும். இது திருப்பி நம்ம வயலுக்கு எருவாக ஆகிடும். ஆனால் நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒட்டடையான் இருக்குது பார்த்திங்களா, இங்கே பாருங்கள், அது எல்லாம் துளி இருக்குது பாருங்கள். நடுவில் இங்கே பாருங்கள், இது பூங்கார் தாள். இதெல்லாம் உயிர் இல்லை. கீழே இருக்கிறதெல்லாம் பூங்கார் தாள். அது அப்படியே கீழே மடிஞ்சிடும். ஆனால் நம்ம இங்கே பாருங்கள், இது அந்த ஒட்டடையான். இந்த ஒட்டடையான் ஒரு சில கலப்பு நெல் இருக்குது. அதனால் அது கருப்பு கவுனி, அதனால் அந்த நிறத்தில் இருக்குது. ஒன்று கலப்பு இருக்கும், ஏதோ ஒன்று கலப்பு இருக்கும். இங்கே பாருங்கள், இது எல்லாமே இந்த ஒட்டடையான் மீண்டும் துளிர் அடித்து மீண்டும் கிளம்புது பார்த்திங்களா. இதுதான் நமக்கு ஒட்டடை முறை, ஒட்டடை கலவை முறை. நம்ம 90 நாளில் இந்த ஒட்டடையானுடைய வயது பார்த்திங்கன்னா 150 நாள். இந்த பூங்காரனுடைய வயது பார்த்திங்கன்னா 100 நாள். இந்த 100 நாளில் விளைஞ்சி நம்ம இதை அறுவடை பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் இது துளிரடிக்க ஆரம்பிக்கும். மீண்டும் ஏற்கனவே பயிராகவே இருக்கும். பயிராக இருந்து மீண்டும் நமக்கு இது போல் துளிர் அடிக்கும். இப்படி மீண்டும் அடியிலேருந்து துளிர் அடிக்கிறதுனால இதனுடைய வயது கூடுதலாகிடும். என்ன ஆகும்னு பார்த்திங்கனாக்க, கிட்டத்தட்ட ஒரு 180 நாளுக்கு போயிடும். ஏன்னா நம்ம அறுத்து விட்டுறோம் இல்லையா, அறுத்து விட்டு அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பூங்காரை அறுவடை பண்ண உடனே அந்த நிலத்தில் வாத்துகள் அல்லது
மாடை விட்டு மேய்ப்பாங்க. வாத்து என்று சொல்கிறத விட மாடுகளை வந்து இறக்கி விட்டு மேய்ப்பாங்க. அப்படி மேய்க்கிறப்ப என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, இந்த போட்டு வயலில் நிறைய மிதிக்கும், போட்டு நல்லா மிதிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த தாள்லாம் வயலில் மடங்கிடும். இது போல் நீட்டிக்கிட்டு இருக்கிற தாள்லாம் வயலில் மடங்கிடும். நல்லா திருப்பி நிலம் வந்து மாடு இறங்கி 2 நாள் மேயறதுனால எல்லாமே வயலில் அழுத்தப்பட்டு அதெல்லாம் இந்த உயிர் ஆயுள் காலம் குறைந்த அந்த தாள்கள்லாம் வயலில் மடிஞ்சு போயிடும். இந்த ஆயுட்காலம் உள்ள ஒட்டடையான என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மீண்டும் அறுத்து விட்ருக்கோம் இல்லைங்களா, அறுத்து விட்டதுலேருந்து திருப்பி துளிர் வந்திருக்கு. இது வந்து இந்த காலத்தில் நம்ம மாடுகளை விட்டு மேய்க்காதனால நமக்கு துளிர் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் இதை மாடுகள் விட்டு மேய்க்கிறதுனால நிறைய துளிர்கள் வந்து இதுலேருந்து வரும். அதனால் முதல்ல நம்ம 90 நாள் 100 நாளில் பூங்காரை அறுவடை பண்ணிக்கிறோம். 165 நாள்லேருந்து 180 நாளில் மீண்டும் ஒட்டடையானை வந்து நம்ம அறுவடை பண்ணுறோம். இதுதான் வந்து ஒரு உழவு. நம்ம ஒரு உழவு செஞ்சு பூங்காரை விதைச்சிருந்தோம். பூங்காரையும் ஒட்டடையானை விதைச்சிருந்தோம். பூங்காரை வந்து 90 நாளில் 100 நாளில் அறுவடை பண்ணிட்டோம். அடுத்தது ஒட்டடையானை வந்து மீண்டும் வந்து இப்போ இது கதிர் வந்து விளையாடுறதுக்கு இன்னும் எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 3 மாதம் ஆகும். அப்போ அறுவடை பண்ணுவோம். அறுவடை பண்ணிவிட்டு இதை அறுவடை பண்ணுறதுக்கு முன்பே வந்து இது போல் உளுந்து, இப்போ நாங்கள் இதில் பலதானிய விதைச்சோம், விதைச்சிருக்கமே தவிர அதை நாங்கள் களை செடியாகவே எடுத்து மடக்கி வயலில் வந்து மிதித்து விட்ருவோம். அதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அதுபோல் செய்வது வந்து ரொம்ப நிறையா நல்ல விஷயத்தை நமக்கு கொடுக்கும். இது வந்து களைகளை கட்டுப்படுத்துவதற்கும் இதை பறிக்கிறப்ப நிலத்தில் வந்து ஒரு காற்றோட்டம் உண்டாவதற்கும் இது வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது போல் பல நுணுக்கங்களை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கையாண்டாங்க. அதே போல் எந்த ஒரு களை செடி பூண்டு செடியை வந்து வயலிலேயே நம்ம திருப்பி போட்டு மிதிக்கிறப்ப கரையேற்றாமல் நிலத்திலேயே போட்டு மடக்கிறப்ப அதுக்கு வந்து நமக்கு பலன் வந்து அதிகமாக கிடைக்கும். இது போல் நமக்கு பல நுட்பங்கள் இருக்குது. ஏற்கனவே சொன்னது போல் இந்த பூங்கார் அறுவடை பண்ணுறோம், ஒட்டடையான் அறுவடை பண்ணுறோம். அதுக்கப்புறம் இது போல் உளுந்தையும் நம்ம இந்த ஒட்டடையான் அறுவடை பண்ணும்போது நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் 10 தேதி 20 தேதிக்கு அறுவடை பண்ணுவோம். அப்படி பண்ணுறப்ப அதுக்கு உள்ளேயே வந்து நம்ம உளுந்தோ அல்லது பச்சை பயிரையோ நம்ம விதைச்சிட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து நமக்கு வந்து ஒரு அறுவடை அடுத்த அறுவடையாக வரும். அப்போ ஒரு உழவு 3 அறுவடை. இது பாருங்கள் எப்படி தூர்கள் வந்து எதிர்க்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம இதுக்கு தண்ணி வைக்கிறது மட்டும்தான் வேலை. இப்போ அறுவடை பண்ணி 10 நாள் தான் ஆகுது. இந்த 10 நாளில் நமக்கு இந்த அளவுக்கு பயிர் வந்துருச்சு. எந்த காலெல்லாம் எதுவுமே இல்லை பாருங்கள். நமக்கு எந்த செலவுமே திருப்பி ஒரு உழவு செலவோ உரம் இடுற செலவோ நமக்கு வந்து எந்த விதமான பெரும் செலவுலாம் கிடையாது. இந்த முறையை வந்து நம்ம கையாள முடியும். இப்போ நாங்கள் எந்திரத்தை கொண்டு தான் அறுவடை பண்ணியிருக்கோம். நிலத்தை வந்து நல்லா ஒரு 15-20 நாள் காய விட்டோம். அதனாலலாம் இது ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் ஆகலை. இதை வந்து நம்ம இது போல் நம்ம செய்யலாம். இந்த முறையை வந்து நம்ம மீண்டும் செய்ய முடியும் அப்படின்றத நமக்கு இது மூலமாக புரிய வருது. இது என்னென்னா, ஒரு சில பூங்கார் நெல்லும் நிலத்தில் உளுந்து மீண்டும் முளைக்கும். இந்த பூங்கார் நெல்லும் திருப்பி முளைக்குது பாருங்கள். அப்போ அது முளைச்சி என்ன ஆகும், அதுவும் வரும். நம்ம இப்போவே கொஞ்சம் நிறையா தண்ணி கட்டிட்டோம்னா அதை கீழேயே நம்ம மடக்கிடலாம். அது வந்து உயிர் பெற முடியாமல் செஞ்சிடலாம். இல்லை நமக்கு பரவாயில்ல, இந்த முளைச்சிருக்கு பாருங்கள் பூங்கார், தொட்டின விதை இல்லை கதிர் விழுந்துலாம், இது கதிராக முறிஞ்சு விழுந்து முளைச்சிருக்கு. இப்படிலாம் முளைக்கும். அப்படி முளைக்கிறப்ப அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுவும் கலப்பாக விளைஞ்சிரும். இப்போ நம்ம இந்த பருவத்திலேயே இதை வேண்டாம், இதை நமக்கு வளரக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா இப்போவே நம்ம ஒரு 1/2 அடிக்கு தண்ணி கட்டி ஒரு 4 நாளைக்கு வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த பூங்காரை வந்து கீழ்மட்டத்திலே நம்ம வளர்வதை வந்து தவிர்த்து விட முடியும். இது போல் பல விஷயங்கள் வந்து நம்ம இயற்கை வழி வேளாண்மை முறையில் இருக்குது. அதான் இந்த ஒட்டடை கலவை என்னென்னா, இன்னொரு தடவை சுருக்கமாக சொல்லிடுறேன். பூங்கார் நெல் வந்து 3 பங்கு, ஒட்டடையான் வந்து 1 பங்கு, 2ஐயும் கலந்து நேரடி விதைப்பாகவோ இல்லை விதைவிட்டோ நடலாம். 90லேருந்து 100 நாளில் நம்ம பூங்காரை அறுவடை பண்ணிவிடுவோம். மிஷினை விட்டு அறுவடை பண்ண பிறகு அதுவும் அந்த ஒட்டடையானும் நம்ம கலந்து விதைச்சதுனால அதுவும் வந்து ஒரு நல்ல முழுமையான பயிராக இருக்கும். மிஷினையோ இல்லை கையோ கொண்டு அறுவடை பண்ணுறப்ப எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக அறுவடை பண்ணிவிட்டு 2 நாளைக்கு 3 நாளைக்கு மாடுகளை விட்டு கூட வயலில் மேய்க்கலாம். அப்படி மேய்ச்சிங்கனாக்கா அது துளிர்த்து இது வந்து உடனே துளிர்க்கிறத வந்து மாடு வந்து தின்னுக்கிட்டே இருக்கும். 2வது வந்து கீழே உள்ள தாள்கள், பூங்கார் தாள்களெல்லாம் நல்லா மிதித்து விட்ரும். நிலமும் கொஞ்சம் சேரானது மாதிரி இருக்கும்.
அதே நேரத்தில் களைகளெல்லாம் ஏதாவது இருந்தாலும் அதையும் வந்து நமக்கு அழிச்சிரும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து இங்கே வந்து நமக்கு நடக்கும். இதுதான் வந்து நம்ம ஒட்டடை கலவை அப்படின்ற ஒரு முறை. இது ஒரு அருமையான நம்மளுடைய முன்னோர்களுடைய ஒரு அரிய கண்டுபிடிப்பான ஒரு முறை. வேறு எங்கேயுமே இது போன்ற ஒரு விவசாய முறையை வந்து நம்ம